உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ ரொம்ப திமிரு புடிச்சவன், சவடா நடிச்சிட்டு இருக்கிற ஆளுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப நீ கொஞ்சம் வேற மாதிரி இருக்க. வேலைக்காக வந்திருக்கோன்ற அப்படி ஒரு எண்ணம் இல்லாம எங்க குடும்பத்து மேல அக்கறை காட்டுற. அத பாக்கும்போது மனசுல ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? இந்த மனுஷனுக்கு ஒரு காஃபி கொடுத்தா என்னன்னு தோணுச்சு. அதான். என்ன உள்ளுக்குள்ள ஏதோ யோசிக்கிற? இல்ல, நான் உங்களுக்காக உயிரை கொடுத்து சண்டை போட்டேன். அதுக்கு ஒரே ஒரு காஃபியை கொடுத்து ஈக்குவல் பண்றியே. உன் திறமையே திறமைதான். சரி, இதுல எதுவும் கலக்கல? அதெல்லாம் ஒண்ணும் கலக்கல. காஃபி நல்லா இருக்கான்னு குடிச்சு பாரு. குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கணுமே. ஓகே, சுமாரா தான் இருக்கு. எங்க அம்மா மனசுக்குள்ள இப்படி ஒரு தீராத வலியும் வேதனையும் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல இருந்து ஆம்பளைங்களால கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வளர்ந்துருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல என் மனசெல்லாம் அப்படியே கலங்கி போச்சு. எனக்கும் அவங்க லைஃப்ல நடந்தது சொல்லும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வீரமா கம்பீரமா யாருக்கும் பயப்படாம தைரியமா இருக்கிறவங்க பின்னாடி இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப போல்டானவங்க, யாருக்கும் பயப்படாதவங்க, பிரச்சனைய தைரியமா ஃபேஸ் பண்றவங்க. எனக்கும் தெரியும். அப்பா இந்த குடும்பத்தை பெருசா வழி நடத்தல. அது அம்மாவுக்கு பயந்தா இல்ல அவரு சுபாவமே அதானான்னு தெரியல. அப்பா அப்படி இருக்கிறத ஒரு குறையா நாங்க நினைக்காத அளவுக்கு அம்மா இந்த குடும்பத்தை வழி நடத்தி எங்க எல்லாரையும் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி எங்களோட எந்த பிரச்சனையையும் நாங்க அப்பா கிட்ட சொன்னதே இல்ல. அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லுவோம். அடுத்த நிமிஷமே அதை சரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் அது வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்துல நான் அம்மாவை எப்பவும் பெருமையா தான் நினைப்பேன். ஆனா அவங்க ஆம்பளைங்களுக்கு எதிராக செய்யற சில விஷயங்களை பார்த்தா நினைச்சாலே கோபம் வரும். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எரிச்சலா கூட இருக்கும். ஆனா அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்றதுக்கான காரணம் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அம்மா மேல கோவமே வராது. அது சரி, உனக்கு அம்மானா பிடிக்குமா? அம்மாவை பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? இந்த உடம்பு உயிரை அவங்க கொடுத்தது தானே. என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி தான். ஆனா உங்க அம்மா கிட்ட இல்லாத ஒரு தன்மை எங்க அம்மா கிட்ட இருக்கும். அவங்க பசங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க. பொதுவாகவே எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறவங்க. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என் அம்மா. ஆமா, கோயிலே நான் பார்த்தேன். அவங்க முகத்துல ஒரு பிரியம் தெரிஞ்சது. முதல்ல பாக்குறப்ப என்கிட்டயும் அவ்வளவு அன்பா பேசினாங்க. அம்மான்றவங்க எப்பவுமே ஸ்பெஷல் தானே. அவங்கள யார் கூட எதுக்கு அவங்க கம்பேர் பண்ண முடியாது. என் அம்மா எனக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காங்க, நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. நான் அவங்க பேச்சை மீறி எப்பவுமே நடந்துகிட்டதில்ல. அவங்க என்ன செஞ்சாலும் அது என் நல்லதுக்காக தான் நினைப்பேன். ஒரு விஷயம் பாத்தியா, அம்மா விஷயத்துல நாம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருக்கோம். என்ன? போலாமா? எங்க போலாமா? வீட்டுக்கு தான். யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். ஏன் வீட்டுக்கா? எதுக்கு? இந்த புடவையை கொடுக்கதான். யாருக்கு இப்ப புடவை கொடுக்க போற? உங்க அம்மாவுக்கு தான். என்ன வளர்ற? அந்த புடவையை காட்டி உங்க அம்மாக்கு தானே கேட்ட? இல்ல, முதல்ல எங்க அம்மாவுக்கு தான் எடுத்தேன். அப்புறம் உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு, அதான் அவங்களுக்கும் 2 புடவை எடுத்தேன். அதுக்கு தான் உன்கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இங்க பார், முதலே நீ எங்க அம்மாக்கு தான் தெளிவா சொல்லியிருந்தேன். நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். ஏன் வேணான்னு சொல்லுவ? அது இல்ல, இந்த புடவைலாம் பார்க்க விலை ஜாஸ்தி மாதிரி தெரியுது. எங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. இத அவங்க சொல்லட்டும், நீ சொல்லாத. சொன்னா கேளு, இதெல்லாம் வேண்டாம். நோ வே. இத நான் அவங்களுக்காக தான் எடுத்தேன்.
அவங்க கிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. உனக்கெல்லாம் நிம்மதியாக தான் இருக்கும், என் நிம்மதியில் போகுது. என்ன சொன்ன? இல்லை, நீ ஏன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற. சரி ஒன்று பண்ணலாம், நீ என்கிட்ட கொடு. அடுத்த வாட்டி நான் ஊருக்கு போகும்போது அம்மா கிட்ட என் கையில் கொடுத்துட்றேன். ஆஹா, அன்னைக்கு உங்க அம்மா கோவில்ல கட்டியிருந்த புடவை ரொம்ப சுமாரா இருந்தது, வெளுத்த மாதிரி இருந்துச்சு. அவங்க நிறத்துக்கு அது நல்லாவே இல்ல. நான் இப்போ எடுத்திருக்கிற இந்த புடவையை கட்டினா சூப்பரா இருக்கும். இந்த புடவையை என் கையால அவங்களுக்கு கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம். வா போலாம். இல்லை, நீ அதை என்கிட்ட கொடு. அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது அம்மா கிட்ட நானே கொடுத்துறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்ல. வா போலாம். மாட்டேங்கிறானே. சரி இரு, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஃபோன் எல்லாம் வேண்டாம், சர்ப்ரைஸா போலாம். வா. ஐயோ, இவ வேற அடம் பிடிக்கிறாளே, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்க அம்மா பர்மிஷன் கொடுக்கணும்ல, அவங்க பர்மிஷன் இல்லாம நான் எப்படி உன்னை கூட்டு போறது? நீ தானே இந்த வீட்டு பாடி கார்டு. நான் எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன், நீ வா. உங்க அம்மா இங்க இருக்காங்க, நீ கேட்டுரு. எங்க அம்மா இங்க இருக்காங்க, நான் கேட்கணும்ல. ஏய் வா. அட இருமா, யோசிக்கிறதுக்கு டைம் கொடு. என்ன யோசிக்கிற? இந்த புடவை என்ன சொல்லி எங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். அத நானே கொடுத்துக்கிறேன், நீ வா. ஐயா, இது சொல் பேச்சு கேட்காது போல் இருக்கே. வா. புறா சமாளிக்க போற. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுப்பா கார்த்தி, நல்லா இருக்கியா? எப்படிமா நல்லா இருக்க முடியும்? நீங்க பண்ண வேலை தான் என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? நான் என்ன செஞ்சேன்? சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்தீங்க, வந்தது இல்லாம ஏழை வேஷம் வர போட்டுக்கிட்டீங்க. என்னப்பா சொல்ற? என் அண்ணன் பொண்ணுங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா பிரச்சனைன்னு நீ தானே சொன்ன. அது தெரியாம இருக்கிறதுக்கு தான் நான் ஏழை வேஷம் போட்டேன். மா, அதாம்மா இப்ப பிரச்சனையே. ஆ? இப்ப நீங்க உங்க அண்ணன் பொண்ணுங்களை பார்த்தே ஆகணும்ன்றது ரொம்ப முக்கியமா? டேய், அவதான் என்ன ஏழைன்னு நம்பிட்டாளே. அவளுக்கு தான் பணக்காரங்கன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? மா, அவ அப்படி நம்பினது தான் இப்ப பிரச்சனையே. என்னப்பா சொல்ற? நம்பினதுல என்ன பிரச்சனை? மா, நீங்க உண்மையாவே ஏழைன்னு நினைச்சு உங்களுக்காக 5-6 புடவை எடுத்துக்கிட்டு இப்போ உங்களை பார்க்க வரா. ஆ? அப்படியா? ஆமா, உங்ககிட்ட நல்ல புடவை இல்ல பாருங்க. அவ என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த புடவைங்களை உங்ககிட்ட கொடுக்கணும்ன்றா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால்ல, எவ்வளவு அக்கறை பாத்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மா, உங்களுக்கு சந்தோஷமா தாமா இருக்கும், எனக்கு இங்க பிரஷரா இருக்குமா. எதுக்காக டென்ஷன்? பின்ன நீங்க போற போக்குல ஒரு பொய் சொல்லிட்டு போயிட்டீங்க, அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விடுப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிற, இதெல்லாம் உனக்கு ஒரு மேட்டரா? அது சரி, அவ என்ன இப்ப பார்க்க வராளா? ஆமாம்மா, அவளை இப்ப நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்களை இப்ப பார்த்தே ஆகணும்ன்றா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வேணாம்ப்பா, நான் மாமா ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏப்பா, பக்கத்து ஊர்ல தான் இருக்கீங்களா? நல்ல வேலை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.